பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மாணவர்களை கண்மூடித்தனமா அடிக்கிறார். இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து சொல்றாரு. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க மாணவர்கள்ட்ட. மாணவர்கள் அந்த இடத்துல இருந்து கலையணும்னு அவங்க விருப்பப்படல. ஏன்னா நீட் அப்படின்றது தமிழக மக்களோட உணர்வோடு கலர்ந்த ஒரு விஷயம். அந்த நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் டெல்லியில இந்தியாவினுடைய தலைநகரத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அவங்க மேலே ஒரு காட்டுமிராண்டித்தனமாக பாஜக அரசு இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கு. அப்படின்ற போது தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கண்டிக்க வேண்டாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் தடைப்பட்ட போதும் சரி, இல்லை நீங்கள் கரூரில் வந்து அந்த 41 மரணத்திற்கு பிறகு நீங்கள் அங்கேருந்து ஓடி வந்தீங்க பார்த்தீங்களா, வந்த உடனே உங்களுக்கு முதல் ஆறுதல் தெரிவித்ததும் அவர் தான். இப்படியாக நீங்கள் நெருக்கடியில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நபர், அவருக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக அவரும் போய் களத்தில் உட்கார்றாரு? அவரும் நீட் எதிர்ப்பாளர். கார்டியன் கவர் பண்ணுது, அல்ஜசீரா கவர் பண்ணுது, CNN கவர் பண்ணுது, எல்லாரும் கவர் பண்ணுறாங்க. எல்லாருமே இதை கவர் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் நடித்து நாளைக்கு வெளிவருதா, நாளை வெளிவரக்கூடிய ஒரு படத்தினுடைய டீசரை அவர் அடி வாங்கிட்டு இருக்க அதே டைம்ல பார்க்கிறார். அவருக்கு எதிராக அடக்குமுறை நடந்துட்டு இருக்க அதே சமயத்துல இந்த டீசரை ட்விட்டர் பக்கத்துல யாராவது செய்வாங்களா? கொஞ்சோன்னு அறிவு இருக்கிறவங்க செய்வாங்களா? சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. உங்களுக்கு தெரியாததில் இரவு நேரத்தில் பிரைம் டைம்ல பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவத்தில் பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். போராட்டம்னா இப்படிதான் நடக்கும். திடீரென்று நடக்கும். திடீரென்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த சூழல் கருதி இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து போராட வேண்டிய தேவை வரும். இதெல்லாம் நடக்கும். ஜனநாயகத்துக்கு விரோதமாக எதிர்க்கட்சி தலைவரை பலவந்தப்படுத்தி கைது பண்ணிருக்காங்க. அது போராடக்கூடிய இடத்துல இருந்தே கைது பண்ணிருக்காங்க. ஆக இது அவர் வந்து சாலையில போய் அமர்ந்து போராடுறது, களத்துல இருந்து தான் போராடுறாரு. எனவே அவர்களும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. களம்னா என்ன, சாலைனா என்னன்னு தெரியல. ராகுல் காந்தி எங்க போராட்டம் நடத்தினாரு? இது குறித்து பல ஆண்டுகள் முன்பே நாங்க வந்து அப்போது பேசும்போது இதே தான் நாங்க வலியுறுத்தணும். அதை வந்து ஒரு ஒத்திசைவு பட்டியலையாவது கொண்டு வரணும். இதை மாநில பட்டியலுக்கு மாற்றாது இந்த பிரச்சனை தீராது. புரிதலோடு தான் இவங்க இதை அணுகுறாங்களா? இவங்க தான் இந்த நீட்டை எதிர்க்க போறாங்களா? இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வாங்க போறாங்களா நீட்டுக்கு? இல்லை ஒட்டுமொத்தமாக நீட்டை ஒழிக்க போறாங்களா அப்படின்னு யோசிக்கும் பொழுது லைட்டா தலை சுத்துது. நீங்க தான் எதுவும் சொல்லலை, நீங்க தான் வாய் திறக்க மாட்டீங்க. ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தை வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை உங்க வாயிலிருந்து வர வைப்பதற்கு 24 இன்னும் அவங்க வாயிலிருந்து வரல, வெறும் ட்விட்டர்ல தான் வந்துருக்கு. உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, என்ன பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. அப்ப போராடக்கூடிய மாணவர்களையாவது அனுமதியுங்கள். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுக்க தீவிரமாக வலுப்பெற்றுட்டே வருது. தமிழ்நாட்டிலையும் அதற்கு ஆதரவான போராட்டம், சிஜேபி தொடங்கிய ஒரு போராட்டம், அதற்கான சாலிடாரிட்டிக்கு தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் எல்லாம் தொடங்கிடுச்சு. எப்படி கையாளுறாங்க அரசு? தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு நீட் ஒழிப்பாக இருந்தாலும் எவ்வாறு கையாளுறாங்க? ஒன்றிய அரசு எவ்வாறு கையாளுது? சிஜேபியினுடைய ப்ரொடெஸ்ட், நிறைய விஷயங்களை பேசிருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா அசிஃபனா கூட தான். வணக்கம். வணக்கம். இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னதுதான், சிஜேபியினுடைய ப்ரொடெஸ்ட் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டே வருது. பல தலைவர்கள் போயிட்டாங்க. நேற்று தினம் எல்ஓபி ராகுல் காந்தி அவர் நடத்திய போராட்டம், அவர் நடத்தப்பட்ட விதத்தையும் பார்த்துருப்பீங்க. மற்ற இடங்களையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல, குறிப்பாக இடதுசாரி இயக்கங்கள் முன்னெடுக்கிறாங்க போராட்டத்தை. பல இளைஞர்கள் வாலண்டியரா, ரொம்ப என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி போராட்டம், அரசியல் இதெல்லாம் பார்க்காத பல இளைஞர்கள் அவங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதுலேருந்து நம்ம பேசலாம். எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கிய போராட்டம். நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நீட் வேணாம், எங்களுக்கு தேவையே கிடையாது நீட் அப்படின்னு எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அப்போது இந்த போராட்டத்தினுடைய விதை அப்படின்றது தமிழ்நாட்டில் போடப்பட்ட விதை. அந்த டைமில் நான் வந்து ஒரு முன்னணி தொலைக்காட்சியில், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு செய்தி வாசித்து கொண்டு இருக்கிறேன். அந்த சமயம் ஒரு நேரலையில் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் அனிதாவினுடைய மரணம் தொடர்பான பிரேக்கிங் வருது. அதற்கு முன்னர் ஒரு 2-3 நாட்களாக அனிதாவுடைய தொடர்பான அந்த செய்திகளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி நம்ம பார்க்குறோம்ல, அனிதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். நீட்டால் பாதிக்கப்பட்ட மாணவி, பள்ளியில் நல்ல மதிப்பெண் பெற்ற டிசர்விங் கேண்டிடேட். அந்த நீட் இல்லை அப்படின்னா +2ல நல்ல மார்க், அவங்க +2 மார்க்கின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மருத்துவ இடம் கிடைச்சிருக்கும். இப்போ நீட் அப்படின்ற ஒரு காரணத்தினால மருத்துவ இடம் கிடைக்காமல் போன அந்த பிரச்சனையில்
அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் எனக்கு வந்து மருத்துவ இடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வழக்கெல்லாம் தொடர்றாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் நீட்டுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதற்கு பிறகு நான் இப்படி செய்தி வாசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி வருது. எனக்கு வந்து டாக் பேக்கில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அனிதா தற்கொலை அப்படின்ட்டு. என்னால் நம்பவே முடியல. எனக்கு இன்னும் அந்த செகண்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு செய்தி சேனலில் ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு பிரேக்கிங் வரும் பொழுது அதை இடைமறித்து அது தொடர்பான செய்தி வந்து அந்த கார்டு போடுவாங்க. அதற்கு பிறகு அங்கே ஆங்கராக இருக்கக்கூடியவர் வந்து அதை பற்றி பேசுவாங்க அப்படின்ட்டு. என்னால் பேச முடியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதோ அனிதா வந்து என்னுடைய சொந்த தங்கை, அவளோடு வந்து ரொம்ப ஆண்டு காலமாக எனக்கும் அனிதாவுக்கும் ஒரு உறவு இருந்தது போல, ஒரு அண்ணன் தங்கைக்கு இருக்கக்கூடிய உறவு இருந்தது போல. அவளுடைய இழப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் யோசித்தேன் அந்த சமயத்தில். அதுக்கு பிறகு அந்த பிரேக்கிங் ஹேண்டில் பண்ணோம், நிறையா பேர்கிட்ட பேசணும். வழக்கம் போல் பிரேக்கிங் எப்படி ஒரு சேனல் ஹேண்டில் பண்ணுவோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு மட்டும்தான் அந்த இழப்பு என்னுடைய சொந்த வீட்டில் நடந்த ஒரு இழப்பு மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அடுத்த செகண்டே தமிழ்நாடு முழுவதும் அனிதாவினுடைய இழப்பை வந்து தங்களுடைய சொந்த வீட்டில் ஏற்பட்ட இழப்பை போல கருதி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடே வெளியில் வந்துருச்சு. மாணவர்கள் எல்லாருமே வெளில வந்தாங்க. மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு. அந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கே ஆச்சு 1 வாரம் 10 நாள் ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நிறைய பள்ளிகளுக்கு லீவ் விட்றாங்க, கல்லூரிகளுக்கு லீவ் விட்றாங்க. வெறும் பள்ளி கல்லூரிகளில் மட்டும் அந்த போராட்டம் நடைபெறல, எல்லா சமூகத்தினரும் போராடினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பத்திரிகையாளர்கள் சார்பாக அனிதாவினுடைய மரணம், அதை வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனிதாவுடைய மரணம் அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது, நீட் அப்படின்றது திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பத்திரிகையாளர் சார்பாக பத்திரிகையாளர் மன்றத்தில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது எல்லாருக்குமே வந்து நீட் எதிர்ப்பு அப்படின்றத ஒரு அடையாளமாக எந்த போராட்டமாக இருந்தாலுமே, எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற போராட்டங்களாக இருந்தாலுமே, இந்த மாதிரியான உயிர் தியாகங்கள் அப்படின்னு வரும் பொழுது அதில் வந்து ஒரு நபர் அப்படின்றது தனித்துவம் பெறக்கூடிய அவருடைய இழப்பு அப்படின்றது அந்த போராட்டத்தினுடைய அடையாளமாக அப்படின்னு மாற்றப்படும். அப்படின்னு பார்க்கும்போது நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு நமக்கு அடையாளமாக இருப்பது அனிதா. அப்போ இங்கு தொடங்கப்பட்ட இங்கு விதைக்கப்பட்ட அந்த விதை இன்னைக்கு அந்த விதை அப்படின்றது நாடு முழுவதும் பரவி இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம அன்னைக்கு எழுப்பின குவெஸ்டின், அன்னைக்கு எழுப்பின சந்தேகம், நீட் எங்கெங்கெல்லாம் போக போகுது, இதை வைத்து என்னென்னலாம் அரசியல் பண்ண போறாங்க, இதை வைத்து எப்படி வந்து எளிய ஏழை மக்களுக்கு மருத்துவக் கல்லூரி எட்டாக்கனியாக்க இந்த ஒன்றிய அரசு முயற்சி செய்து அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே தமிழ்நாடு தான் சொல்லுச்சு. இன்னைக்கு அதுக்கு வெளிப்படையா எல்லாருக்கிட்டையுமே எப்பயுமே அதனுடைய இர்ரெகுலாரிட்டிஸ சரி பண்ணணும்ன்றதுதான் தமிழ்நாடு தான் இப்பவும் தனியா நீட் வேணான்றதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இர்ரெகுலாரிட்டிஸ்ல இப்பதான் இர்ரெகுலாரிட்டின்னு சொல்றது தமிழ்நாடு தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்பதான் புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்பதான் வராங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அடுத்து அவங்க அதுக்கு தான் வருவாங்க. நீட் தேவையில்லை அப்படின்றத நோக்கி நகருவாங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இன்னைக்கு நாம ஏத்தின தீபம் இந்தியா முழுவதும் பற்றி எரியுது, பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமைதியாக இருக்கிறது அப்படின்ட்டு. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அப்போ தமிழ்நாட்டில் என்ன காரணம்? ஏன்னா எல்லாருமே சொல்றதுதான், என்னடா ஜெயன்னு தமிழ்நாடு இன்னைக்கு என்னடா அப்படியே அமைதியா இருக்கு. கல்வி தொடர்பான எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல எழுந்து நிக்கிறது தமிழ்நாடு தான். இன்னைக்கு வட இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனைக்காக எழுந்து நிக்கிறாங்க, தமிழ்நாடுல எழுந்து நிக்கல. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற சமயத்துல ரொம்ப முக்கியமான நாள், நாளைக்கு ஜனநாயகன் திரைப்படம் நாளைக்கு வருது. அது தொடர்பான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்றத பலரும் வருத்தமாக பதிவு செஞ்சதையும் பார்க்க முடியுது. ஸோ ரெண்டையும் பொருத்தி தான் பார்க்கணும். அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்னன்னா, நேற்று முன்தினம் டெல்லியில் என்ன நடைபெற்றுதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மாணவர்களை கண்மூடித்தனமாக அடிக்கிறாங்க. களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட டைரெக்டாக பேச முடிஞ்சது. நானே வந்து களத்தில் இருக்கக்கூடிய நச்சினார்கினியனோட ஒரு நேரலையில் ஒரு இன்டர்வியூ கூட பண்ணேன். அவர் சொன்ன தகவல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது காவல்துறை கண்மூடித்தனம் இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து சொல்கிறாரு. ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க மாணவர்கள்ட்ட. மாணவர்கள் அந்த இடத்துல இருந்து கலையணும்னு அவங்க விருப்பப்படல. மாணவர்களெல்லாம் ஒரு இடத்துல குதிச்சு ஒட்டு மொத்தமாக அடிச்சு நொறுக்கணும், இந்த பக்கமே திருப்பி அவங்க வரக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க அப்படின்ட்டு அவ்வளவு கலேபாரமாக ஆச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசினாங்க. எல்லா அரசியல் கட்சிகள் பாரபட்சம் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், பேசினார்கள், கண்டனத்தை பதிவு செய்தார்கள். தாவேகா தரப்புலேருந்து தாவேகாவோட ஐடி விங் சார்பாக மட்டும் ஒரே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க.
நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்? இவங்க அங்க போயிருக்கக்கூடாது. யாரு? கரப்பான்பூச்சி கட்சியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி போயிருக்கக்கூடாது, காவல்துறையும் அவர்களை தடுத்து இருக்கக்கூடாது. அந்த வகையில் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கு மன அழுத்தத்திற்கு உள்ளாவதால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் உட்பட பல கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதுதான் இவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன விளக்கம். இது விளக்கம் தான் சொல்லணும். இது எந்த வகையிலும் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும், இது நடந்திருக்க வேண்டும். கூடாது. அதுவும் ஐடி விங் அப்படின்றது ஒரு பார்ட்டியோட ஒரு விங். ஒரு மாணவர் அணி இருப்பது போல, இளைஞர் அணி இருப்பது போல ஐடி விங்ன்ற ஒரு அணி. அந்த அணியின் சார்பாக ஒரு கண்டனத்தை பதிவு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண்டனம் கூட பேர் வச்சுக்கலாம். இப்போ பார்ட்டியோட தலைமை என்னாச்சு? தலைமை தரப்புல இருந்து என்னாச்சு? சிஎம் தரப்புல இருந்து என்னாச்சு? அவங்க இதற்கு பதில் சொல்லணும்ல. ஏன்னா நீட் அப்படின்றது தமிழக மக்களோட உணர்வோடு கலர்ந்த ஒரு விஷயம். அந்த நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் டெல்லியில இந்தியாவினுடைய தலைநகரத்தில் போராட்டம் நடத்தினாங்க. அவங்க மேல ஒரு காட்டுமிராண்டித்தனமாக பாஜக அரசு இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கு. அப்படின்ற போது தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கண்டிக்க வேண்டாமா? இல்லைன்னா குறைந்தபட்சம் தாவேகா அப்படின்ற அந்த கட்சியினுடைய தலைவராக கண்டிச்சிருக்க வேணாமா? பார்ட்டியோட ஐடி விங் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இது நேற்று முன்தினம் நடந்தது. நேற்று எடுத்துப்போம். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் திடீர்னு வந்து பிரதமரினுடைய இல்லத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள், 2 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் வேற, அவங்க என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க. திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, நேற்று முன்தினம் அப்படிப்பட்ட ஒரு மோதல் நடந்திருக்கு, அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. ராகுல் காந்தி அதற்கு முன்னாடி நாளும் பேசல, தாக்குதல் நடந்த அன்னைக்கும் வந்து நேரில் போய் அவங்கள பார்க்கல. இந்த மாதிரியான விமர்சனம்லாம் அவங்க மேலே வைக்கப்பட்டு வேற வழி இல்லாமல் அவங்க திடீர்னு ஒரு பர்த்டே பார்ட்டியில் போய் உட்காந்துட்டு திடீர்னு யோசிக்கிறாங்க, ஐயோ இதற்கிடையில நம்ம பர்த்டே கொண்டாடினா சரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களே ஒரு முடிவு எடுத்து வேற வழி இல்லாமல் இறங்கி களத்துக்கு போய் வாங்க பிரதமர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் உட்கார்றதுக்கு முடிவெடுத்துட்டு போகிறாங்க. பிரதமருடைய வீட்டு வாசலில் தான் உட்காடுறாங்க. அந்த வீட்டு வாசலில் உட்காரும்போது அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அவங்கள்ட்ட. யார்? ஒன்றிய அமைச்சர் வந்து பேசுகிறாரு, அப்புறம் காவல்துறையினர் வந்து பேசுகிறாங்க. எதுவுமே முடியலன்றதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் வெளிச்சம். குண்டு கட்டாக எப்படி மாணவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்பட்டது. குண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க. ராகுல் காந்திக்கு காயம் ஏற்படக்கூடிய வகையில் காவல்துறையினர் அவரை வந்து நடத்தினாங்க. பிரியங்கா காந்திக்கும் கூட அப்படியாகத்தான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. எல்லா தலைவர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க காவல்துறையினர். இது நடந்துகிட்டு இருந்தது. சரி, ஓகே, உங்க கூட்டணியில் இருக்கிறாரு, உங்களுடைய பதவியேற்பு விழாவில் உங்க பக்கத்தில் அமர்ந்திருந்தவர், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற போது முதலாவதாக ஃபர்ஸ்ட் கால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தடைப்பட்ட போதும் சரி, இல்லை நீங்கள் கரூரில் வந்து அந்த 41 மரணத்திற்கு பிறகு நீங்கள் அங்கேருந்து ஓடி வந்தீங்க பார்த்தீங்களா, வந்த உடனே உங்களுக்கு முதல் ஆறுதல் தெரிவித்ததும் அவர் தான். இப்படியாக நீங்கள் நெருக்கடியில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நபர், அவருக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக அவரும் போய் களத்தில் உட்கார்றாரு? அவரும் நீட் எதிர்ப்பாளர் தான். உங்களோட ஃப்ரெண்டுங்க, ஜிகிடி தோஸ்த் அவர். உண்மையிலே சொல்ல போனால் அப்படிப்பட்ட நபர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஆளாகிறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தபோது அவர் ஒன்று பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய டீசரை பகிர்ந்தார். ராகுல் காந்தியுமே அதை பண்ணியிருந்தாரு. ஜனநாயக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு படத்தோட ப்ரொமோஷன் தான். மூக்குல ரத்த வச்சு ஜனநாயக்னு போட்டிருந்தாங்க. காங்கிரஸோட அபிஷியல் ஹேண்டில் அதுவுமே ப்ரொமோஷன் அவங்க சொல்றாங்க. அப்படி அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இது யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இப்போ யாராவது இப்படி செய்வாங்களா? இதுவே வந்து இது வந்து அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஆட்சியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. டெல்லி வந்து பத்திட்டு எரியுது. சர்வதேச ஊடகங்கள் அதை கவர் பண்றாங்க. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தாக்கப்பட்டிருக்கிறார். கார்டியன் கவர் பண்ணுது, அல்ஜசீரா கவர் பண்ணுது, CNN கவர் பண்ணுது, எல்லாரும் கவர் பண்றாங்க. எல்லாருமே இதை கவர் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் நடித்து நாளைக்கு வெளிவருதா, நாளை வெளிவரக்கூடிய ஒரு படத்தினுடைய டீசரை அவர் அடி வாங்கிட்டு இருக்க அதே டைம்ல பகிர்றாரு. அதுதான் மேட்ரு. அவருக்கு எதிராக அடக்குமுறை நடந்துட்டு இருக்க அதே சமயத்துல அந்த டீசரை பகிர்றாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல. யாராவது செய்வாங்களா? கொஞ்சோன்னு அறிவு இருக்கிறவங்க செய்வாங்களா இந்த விஷயத்த? நீங்க டீசரை பகிராம கூட இருந்தா கூட நம்ம
எதுவுமே React-ஏ பேசல. பண்ணாம இருந்தார். அவர் எதுவுமே பேசல, வழக்கம் போல அவர் எதுவுமே பேசாம இப்படி உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஆனா அவர் டீசரை பகிர்றாரு, இதை பற்றி பேசவே இல்லை. அவருடைய பிரைவேட் ஹேண்டில் அந்த டீசரை பகிர்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் டிவிகே பார்ட்டி HQல வந்து ஒரு ட்வீட். அந்த ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகம் நசுக்கப்படுது. யாரால் நசுக்கப்படுது? யாரோ நசுக்கிட்டு போறாங்க. அடுத்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி காவல்துறையால் இழுத்துச் செல்லப்பட்டும் குண்டுகட்டாக தூக்கி சென்றும் கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதலாகும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யாரை கண்டிக்கிறீங்க? அதுவும் தெரியல. நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீதான நம்பகத்தன்மை குறைவது மட்டுமில்லாமல் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்களின் எதிர்கால கனவு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் தொடர்கிறது. நீட் தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவது என்றபாடில்லை, ரத்து செய்யணும் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த அடக்குமுறையை ஏவி விட்டது யாரு? டெல்லி போலீஸ். யாரு? டெல்லி போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ராகுல் காந்திக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததற்கு காரணம் என்ன? எந்த விளக்கமும் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு டிவிகேயோட விஜய் HQன்னு ஒன்று இருக்குது. இதுதான் இன்னைக்கு வந்து விளக்கமா. இன்னைக்கு இதுல போட்ட விளக்கத்தை தொடர்ந்து தான் வந்து என்ன அப்படின்றாங்கன்னா, முதலமைச்சர் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல தான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீட் தேர்வு குடபலியில் ஏற்று டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை ஆட் பண்றாங்க. ஒன்றிய அரசின் இச்செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை. அவர் அடி வாங்கி எல்லாம் முடிச்சு கிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் கழிச்சுதான் வந்து ஒன்றிய அரசு வார்த்தையை அவர்களால் சேர்க்க. ஒரு எதிர்ப்பை வாங்குறதுக்குள்ள, ஒரு எதிர்ப்பு அறிக்கையை வாங்குறதுக்குள்ள சோ அதெல்லாம் எதுக்கு? ஆனா பை கொள்கை நீட் வேணாம் தானே சொல்றாங்க. அப்புறம் என்ன பை கொள்கை நீட் வேணான்றாங்க. ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 70 நாள் ஆச்சா? 70 நாள் ஆச்சு. வந்த உடனேயே திமுக அரசை பொறுத்த வரைக்கும் வந்த உடனேயே நீட் எதிர்ப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வச்சாங்க. அதை அப்போதைய ஆளுநர் திருப்பி அமைச்சாரு. உடனடியாக திருப்பியும் மசோதாவை நிறைவேற்றி திருப்பி அனுப்பிச்சு வச்சாங்க. அதற்கு பிறகு அந்த மசோதா என்னாச்சுன்னே தெரியவே இல்லை. கடைசியா 2025 இறுதி பகுதியில தான் வந்து அனுப்பாமே அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை ஏற்கனவே குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிட்டான்ற தகவல் லேட்டா நமக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இப்போ நீங்க வந்தீங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க. அதற்கு முன்னர் நீங்க சொன்ன கருத்தெல்லாம் நீட்டை எதிர்ப்பதாக திமுக நடிக்குது, திராவிட கட்சிகள் நடிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. வந்துட்டீங்க ஆட்சி பொறுப்புக்கு. என்ன நடந்தது? நீட் எதிர்ப்புக்காக என்ன ஒரு புள்ளி நீங்க நகர்ந்தீங்க? குறைந்தபட்சம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துனீங்களா? உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு, தமிழ்நாடு அரசு சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய நிலை என்ன? அதை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு? மீண்டும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு? இல்ல புதுசா மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதை நிறைவேற்றலாமா? அதை உடனடியாக செய்யலாமா? சிறப்பு கூட்டம் கூட்டலாமா? இல்ல ஏற்கனவே நடைபெற்ற அந்த கூட்டத்துல இந்த மசோதா கொண்டு வந்திருக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை ஏன் அவங்க செய்யல? இல்லாட்டினா இப்ப இருக்கக்கூடிய இது மாதிரி என்ன நடந்தது? ஒரு சின்ன ஒரு ஆனால் நாங்களும் வந்து இதுல உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு வாய்மொழியாக சொல்வதுல என்ன வாய்ப்பு இருக்கு? சரி, நீங்க வாய்மொழியாக சொல்லுங்க, எதுவுமே செய்யல. குறைந்தபட்சம் இப்ப நடக்குதுல்ல, ஒரு போராட்டம் நடக்குது இந்தியா முழுவதும். அதற்கு உங்களுடைய ஆதரவு சொன்னா போதுமே, குறைந்தபட்சம் ஒரு ஆதரவுன்னு தெரிவிச்சா போதுமே. இன்னும் ஒண்ணு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம், இதற்கு ஆதரவாக இதுதாண்டா சமயம், தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு போராட்டம் நடக்குது. அதற்கு ஆதரவாக நாம தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தணும்னு இன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் களத்துக்கு வராங்க. இந்த போராட்டங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க, எப்படி நசுக்குறீங்க? அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க எப்படி வந்து நீட் எதிர்ப்பு அப்படின்றது எங்களுடைய பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? பர்மிஷன் இல்லாம வந்துட்டாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு அமைச்சர் சொல்றாரு. செம்ம காமெடி. அமைச்சர் இன்னைக்கு வந்து இதை பத்தி அமைச்சர்கிட்ட கேள்வி இருக்கிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ரொம்ப அருமையான பதில சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்பயுமே நம்ம கேள்வி கேட்டா அசரம் மாதிரி தான் ரொம்ப அசர மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதை முதல்ல பாத்துருவோம். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. உங்களுக்கு தெரியாததுல இரவு நேரத்துல பிரைம் டைம்ல பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இரவுல பிரைம் டைம்ல போராட்டம் நடத்துறாங்களா? இரவு வந்து பிரைம் டைமா? இரவு போராட்டம் நடக்குது. ஆமா, கல்லூரியிலுடைய விடுதியில் இருக்கக்கூடியவர்கள், மாணவர்கள் இது மாதிரி தனிச்சையாக
தன்னெழுச்சியாக இப்படிப்பட்ட போராட்டங்களை இவர்களை நடத்துறதுன்றது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இப்போ அசாதாரணமான சூழல். டெல்லியில் இன்னமும் போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. அடிபட்ட மாணவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு இன்னும் கூட தெரியாமல் இருக்குது. எவ்வளோ பேர் காயப்பட்டாங்கன்றது தெரியல. பாதுகாப்பு இல்லாமல் மாணவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கும் மாணவர் அமைப்புகளுக்கும் கோரிக்கை முன்வைக்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவாக களத்துக்கு வாங்கன்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் இவங்க வந்து நேரம் காலெல்லாம் பார்த்தா மாணவர்கள் களத்துக்கு வருவாங்க, இரவுல உட்கார போறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, இரவு பிரைம் டைம், இரவுல ஒரு பிரைம் டைம் இருக்கு போல, அப்போ கொஞ்சம் நிறைய டிராஃபிக்லாம் இருக்கும் போல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய போராட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தையும் ஒப்பிட்டு, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பர்மிஷன் வாங்கிட்டு தான் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போராட்டத்தையும் ஒப்பிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்றதை பார்த்துருவோம். ஜனநாயகத்துக்கு விரோதமாக எதிர்க்கட்சி தலைவரை பலவந்தப்படுத்தி கைது பண்ணிருக்காங்க. அது போராடக்கூடிய இடத்துல இருந்தே கைது பண்ணிருக்காங்க. ஆக இது அவங்க வந்து அவர் வந்து சாலையில போய் அமர்ந்து போராடல, அந்த களத்தில் இருந்து தான் போராடுறாரு. எனவே அவர்கள் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ராகுல் காந்தி வந்து களத்தில் போராடினாராம், சாலையில் போராடவில்லையாம். களம்னா என்ன, சாலைனானே எனக்கு தெரியல. ராகுல் காந்தி எங்க போராட்டம் நடத்தினாரு? அனுமதி வாங்கலை, முன் அனுமதி வாங்கலை. அவர் போய் போராட்டம் நடத்தின இடம் அப்படின்றது ஹை செக்யூரிட்டி ஜோன் அது. ஏன்னா பிரதமரினுடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே போய் திடீர்னு போய் சாலையில் அமர்ந்து தான் போராட்டம் நடத்துகிறாரு. இந்த போராட்டம் தவறுன்னு நான் சொல்ல வரல. போராட்டங்கள்லாம் இப்படி தான் நடக்கும். போராட்டம்னா இப்படி தான் நடக்கும், திடீரென்று நடக்கும். திடீரென்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த சூழல் கருதி இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து போராட வேண்டிய தேவை வரும். இதெல்லாம் நடக்கும். ராகுல் காந்தி நடத்தியது வந்து, அதாவது பிரதமரினுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் சாலையில் அமர்ந்து போராடியது, களத்தில் போராடியதாம். இங்கு மாணவர்கள் வந்து சாலையோரம் அமர்ந்து இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், இப்போ நம்ம பார்க்குறோம் பல வீடியோஸை. இன்னைக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய போராட்டம் காவல்துறையால் ரொம்ப மோசமாக நசுக்கப்பட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நீங்கள் வந்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் போராட்டம் நடத்தக்கூடாது. காவல்துறையோட அனுமதியோடு நீங்கள் வந்து ஜனநாயகபூர்வமாக போராட்டம் நடத்தினா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி அதை கண்டிக்கிறோம். அது ஜனநாயகபூர்வமாக நடந்தது, களத்தில் நடந்தது. எனக்கு புரியல எது களம் அப்படின்ட்டு. அப்போது நாங்கள் நினைத்தால் அது களம், நாங்க நினைக்கலன்னா அது களம் கிடையாது. பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும் போராட்டம் எனக்கு புரியவே இல்லை. அப்போ இயல்பாக தன்னெழுச்சியாக இன்னைக்கு வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு மூடு இருக்கு. அந்த மூடுக்கு இன்னைக்கு இந்தியாவே டியூன் ஆயிருக்கு. இப்ப தமிழ்நாடு ஆல்ரெடி டியூன் பண்ணதே தமிழ்நாடு தான். அப்ப அந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு யார் தடையாக இருக்கா? நீங்க தான் எதுவும் சொல்லலை, நீங்க தான் வாய் திறக்க மாட்டீங்க. ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தை வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை உங்க வாயிலிருந்து வர வைப்பதற்கு 24 இன்னும் அவங்க வாயிலிருந்து வரல, வெறும் ட்விட்டர்ல தான் வந்திருக்கு. உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, என்ன பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. அப்போ போராடக்கூடிய மாணவர்களையாவது அனுமதியுங்கள். மாணவர்கள் போய் எங்க சாலையில என்ன டிராஃபிக்கு பெரிய இடைஞ்சலாக இருந்தாங்களா, இல்லை கல்லை விட்டு எறிஞ்சாங்களா, இல்லை மக்களுக்கு ஏதாவது இடையூறை ஏற்படுத்தினாங்களா? அவங்க ஓரமா நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க, அதைக்கும் நீங்க அனுமதிக்கலன்ட்டு. இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப முக்கியமான ஒன்று, எங்களுடைய பாலிசி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்றாரு. அது மட்டும் கேட்டுருங்க. கல்வியை முதல்ல இந்த பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. இதை குறித்து பல ஆண்டுகள் முன்பே நாங்க வந்து அப்போது பேசும்போது இதே தான் நாங்க வலியுறுத்தணும். அதை வந்து ஒரு ஒத்திசைவு பட்டியலையாவது கொண்டு வரணும். இதை மாநில பட்டியலுக்கு மாற்றாது இந்த பிரச்சனை தீராது. கல்வி ஒத்திசைவு பட்டியலில், அதாவது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. 1976க்கு முன்னாடி வரைக்கும் மாநில பட்டியலில் இருந்தது. 1976 தான் வந்து இந்திய அரசமைப்பில் செய்யப்பட்ட 42வது திருத்தம் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அது ஒத்திசைவு பட்டியலுக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சு. இப்போ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து அது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதான் கோரிக்கை. அதைத்தான் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதியாவே கொடுத்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னைக்கு புதுப்பட்டியல்ல, அதாவது கான்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது இவர் சொல்றாருல ஒத்திசைவு பட்டியல், அந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை நாங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோன்ட்டு. ஏற்கனவே அது மாநில பட்டியல்ல இல்ல, ஒத்திசைவு பட்டியல்ல தான் இருக்குது. அப்ப குறைந்தபட்சம் ஒத்திசைவு பட்டியலுக்காவது கொண்டு வரப்படும் வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிதலோடு தான் இவங்க இதை அணுகிறாங்களா? இவங்க தான் இந்த நீட்டை எதிர்க்க போறாங்களா?
இவங்க தான் வந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வாங்க போகிறாங்களா நீட்டுக்கு, இல்லை ஒட்டுமொத்தமாக நீட்டை ஒழிக்க போகிறாங்களா அப்படின்னு யோசிக்கும் பொழுதே லைட்டாக தலை சுற்றுது. சிஜேபியினுடைய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை எப்படி ஒன்றிய அரசு ஹேண்டில் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அரசும் நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டத்தை கையாளணும். டிஸ்பைட் நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டை ஒழிக்கணும், கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும், இதெல்லாம் அவங்களுடைய கொள்கையாக இருந்தாலும் அதில் ஒரு பற்றோ அல்லது ஒரு வில் சொல்லுவாங்களோ, ஒரு பொலிட்டிக்கல் வில், இதை நம்ம பண்ணியே ஆகணுன்ற வில் அரசுக்கு இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய சார்ஜ். ஆமாம், இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முழுவதும் இருந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய களத்தில் போய் செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தியாளராக இருந்தேன். காவல்துறை நினைச்சிருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் தொடக்கத்திலே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முதல் நாளே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். அந்த சமயத்தில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி நாம் கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அதை தாண்டி ஒன்றிய அரசு நினைச்சா அதை வந்து அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இந்த போராட்டம் இல்லை அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கு நாம் மறைமுகமாக ஒரு அனுமதி கொடுக்கல அப்படின்னா இந்த அழுத்தம் எல்லாம் நமக்கு எதிராக திரும்பும். இப்போ இந்த அழுத்தத்தை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலை ஒலிக்க செய்யக்கூடிய வகையில் இந்த போராட்டத்திற்கு நாம் ஒரு அனுமதி கொடுத்தோம், மறைமுகமாக ஒரு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒன்றிய அரசு பணியும், நமக்கு சாதகமாக ஒரு சட்டம் வரும், வாய்ப்பு வரும் அப்படின்றத மனசில் வச்சு தான் அப்போ இருந்த அரசு அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு அப்படின்றது என்னுடைய புரிதல். அப்படித்தானே நீங்கள் இதையும் பயன்படுத்தணும், இப்போ இருக்கக்கூடிய சூழலையும் நீங்கள் பயன்படுத்தணும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு ஒன்றிய அரசுக்கு. அப்போ இதை பயன்படுத்தி நீட் விலக்கு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் இன்னைக்கு இவங்களுடைய தமிழ்நாட்டினுடைய குரல் ஒட்டுமொத்தமாக ஒலிக்குது கேளுங்க அப்படின்னு. இது எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக போவதற்கான வாய்ப்பே கிடையாது. காவல்துறைக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வரைக்கும் எதை அனுமதிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய குரல் ஒலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. ஆனா அந்த குரலே இந்தியாவும் பயன்படுத்துது, தமிழ்நாட்டை தவிர அப்படின்றதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்தை தவற விடுறோமோ, அதுக்கு நான் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசே எதிராக இருக்குதோ அப்படின்றதான் வருத்தமான ஒரு விஷயம். வருத்தத்தை போக்குற வகையில் நாளைக்கு ஜனநாயகன் படம் பாருங்க. மற்றதெல்லாம் நம்ம முடிஞ்ச அப்புறம் பேசலாம். போராட்டம் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்றதை நம்ம முடிஞ்ச அப்புறம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்தளிப்பு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.